வணக்கம். வழக்கறிஞர் வேல்முருகன், திண்டுக்கல்லிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கணவன் மனைவி 2 பேத்துக்கு இடையில விவாகரத்து ஆயிடுச்சு. அப்படி விவாகரத்து ஆன நிலையில் அவங்க வீட்டில் ஒரு திருமணமாகாத பெண் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த திருமணமாகாத பெண்ணிற்கு தகப்பனார் திருமண செலவை கொடுக்க கடமைப்பட்டவரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. இப்போ இதில் உச்ச நீதிமன்றத்தில் 2025 நீதியரசர் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதில் திருமணம் ஆகாத ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா, தகப்பனார் அந்த திருமண செலவை கொடுக்கும் இயல்பான நிலைமையிலிருந்து மீற முடியாது அப்படின்னு சொல்லி, அந்த ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் திருமணமாகாத பெண்ணிற்கு ரூபாய் 10,00,000 குறிப்பிட்ட காலத்திற்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறாங்க. அது 2009 கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் அதில் முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு, ஆனால் விவாகரத்து ஆயிருந்தாலும் இந்த பெண்ணிற்கு, திருமணமாகாத பெண்ணிற்கு 10,00,000 அப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அதில் முக்கியமான சட்டப்பிரிவு சொல்கிறாங்க. சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 39 பயன்படுத்தி அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த சொத்துரிமை மாற்றுச் சட்டம் 39 என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு சொத்து, அது கிரை சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அந்த சொத்தை ஜீவனாம்சம் கொடுப்பவர் கிரயம் கொடுத்தாலோ அல்லது தானமாக கொடுத்தாலோ, அந்த கிரயம் வாங்கினவர் மீதும் இல்லை தானமாக வாங்கினவரோ இல்லை இலவசமாக யார் வாங்கியிருந்தாலும் அவங்களும் அந்த நிலைக்கு கட்டுப்பட்டவரே, அவங்க மீது நம்ம வழக்கு தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறதா அந்த சட்டம் சொல்லுது. அதனால் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தகப்பனார் விவாகரத்து ஆகியிருந்தாலும் திருமண செலவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா அந்த நீதிமன்ற தீர்ப்பு.